விவசாயி வேளாண் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக கோவைக்கு வருகை புரிந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆசியுடனும் ரத்தினபுரி மண்டல சார்பாக ரத்தினபுரி மண்டல தலைவர் அர்ஜுனன், மாநில பொறுப்பாளர் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு VR வேலுமையில், மாநில செயலாளர் வர்த்தக ஊடக பிரிவு V விஜயகாண்டிபன், வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் VIP செல்வகுமார் மற்றும் கோவை சிவானந்த காலனி பகுதியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பாஜக நிர்வாகிகள் கொடிசியாவில் நடைபெறும் நிகழ்வுக்கு பாரத பிரதமரை வரவேற்க சென்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பீகார் வெற்றியை தொடர்ந்து முதன்முறையாக வரும் கோவை வெற்றியை நாட்ட கோயம்புத்தூர் வருகிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி, வானதி அக்கா, உன்னதை மன்னன் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் இணைந்து வரவேற்பளிக்க நம்ம ரத்தினபுரி மண்டல் சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் வரவேற்புரை ஆற்ற கிளம்பிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வருகைக்கு ஆண்கள் பெண்கள் அனைவரும் ரத்தினபுரி மண்டல் சார்பாக அனைவரும் கலந்து கொண்டு வரவேற்பு வைக்க நினைக்கிறோம். வருக வருகவென வரவேற்பு கொண்டு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில பொறுப்பாளர் நமது பாரத பிரதமர் விவசாய, வேளாண் மற்றும் விஞ்ஞானிகள் மாநாட்டை துவக்கி வைப்பதற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை வரவேற்பதற்கு கோவை ரத்தினபுரி மண்டல் சார்பாக சுமார் 20 வாகனங்களில் 250 ஆண்கள் பெண்கள் மகளிர் அணி அனைவரும் உற்சாகமாக வரவேற்பு அளிப்பதற்கு கோவை கொடிசியா ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய்! பாரத் மாதா கி ஜெய்!